பாறையை அகற்றும் பணி 3வது நாளாக நடைபெற்ற நிலையில் தீபமலையிலிருந்து உருண்டு விழுந்த பாறையின் ஒரு பகுதியை உடைத்து அகற்றியுள்ளனர். 40 டன் பாறையை உடைத்து அகற்றும் பணி 3வது நாளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஒரு பகுதியை உடைத்து அகற்றியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் நவீனா. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வஉசி நகர் 11வது தெருவில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று பெஞ்சால் புயல் காரணமாக பெரிய கனமழை பெய்ததில் மலையிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டு 40 டன் எடை கொண்ட பாறை குடியிருப்பு பகுதியில் உருண்டு விழுந்ததில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து 40 டன் எடை கொண்ட பாறை உடைத்து அப்புறப்படுத்தாமல் அப்படியே இருந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருச்சியை சேர்ந்த வல்லுநர் குழுவினர் தீபமலைக்கு வருகை தந்து 40 டன் எடை கொண்ட ராட்சத பாறையை உடைக்கும் பணியில் தற்போது 3 நாளாக ஈடுபட்டு வந்தது. இந்த 3 நாளான இன்று பாறையில் சுமார் 5 அடி ஆழத்திற்கு 220க்கும் மேற்பட்ட துளைகள் இடப்பட்டு ராக் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 220 துளைகளிலும் ராக் என சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் கரைத்து ஊற்றி பாறையை துறையில் முழுவதும் நிரப்பினர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் அதிகம் சூழ்ந்த பகுதி என்பதால் அவ்வாறு சிதறடிக்கும் பாறைகள் லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ற கெமிக்கல் பயன்படுத்தி வெப்பம் அதிகரிக்க பாறை விரிசல் ஏற்பட்டு உடையும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் சிதறாதவாறு மலைப்பகுதியில் தடுப்பு சூழல் அமைக்கப்பட்ட நிலையில் அதிகாரி தெரிவிக்கப்போது குறிப்பாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பாறை உடையும் தெரிவித்தனர் காலையில். தற்போது இந்த பாறை விரிசல் அடையக்கூடும் என தெரிவித்த நிலையில் தற்போது பாறையின் ஒரு பக்கம் தற்பொழுது விரிசல் ஏற்பட்டு உடைந்து விழுந்த காட்சி நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பாறையில் உடைந்து விடும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு கருதி சுமார் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீபமலையில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். நவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.